10th Standard Maths Common Quarterly Examinationக்காக previous various district question paper with detailed solution நோடு அனலைஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் from JK Tuition Center மதுரை. இந்த மாதிரி various district question paper நீங்கள் நல்லா தரவாக பார்த்துட்டேன்னா you will get more than 90% of the marks கண்டிப்பாக வாங்க முடியும் students. Okay, let us start part B. Question number 24. I am J. Kumar. If the straight lines are perpendicular, then find P. ரெண்டு straight lines கொடுத்துருக்காங்க, ரெண்டுமே perpendicular ஆக இருக்கிறது. ஸோ அதனுடைய வேல்யூ P என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ பாருங்களேன், since the two lines are perpendicular, okay, if product of their slope is equal to -1. Okay student, இப்போ slope of the first line எடுத்துக்கங்க. Slope of the first line 12y is equal to minus p plus 3x plus 12. இது இங்கிட்ட கொண்டு வந்துருங்க. அப்போ p plus 3 இந்த மைனஸ் இங்கிட்ட கொண்டு வந்தால் ப்ளஸ் ஆயிரும். ப்ளஸ் 12y இந்த ப்ளஸ் 12 இங்கிட்ட கொண்டு வாங்க, மைனஸ் 12 இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ ஸ்லோப் m1 இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய். அப்போ மைனஸ் p plus 3 by 12. Therefore m1 is equal to minus p plus 3 by 12. Okay, right. இப்போ slope of the second line, okay, என்ன கொடுத்துருக்காங்க? 12x minus 7y minus 16 is equal to 0 போட்டுக்கோங்க. அப்போ m2 is equal to minus coefficient of x by coefficient of y minus 12 by minus 7 equal to 12 by 7. Okay, இப்போ நல்லா கவனிச்சுட்டாங்களேன். since two lines are perpendicular, okay, therefore m1 into m2 is equal to minus 1 minus of p plus 3 by 12, okay, into 12 by 7 is equal to minus 1. இதுவும் கேன்சல் ஆச்சு. p plus 3 by 7 இந்த மைனஸ் கேன்சல் ஆச்சு. ஓகேவா? இப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கோங்க. ஓகே, p இந்த ப்ளஸ் 3 எங்கிட்ட கொண்டு போங்க, minus 3. ஸோ p உடைய வேல்யூ 7. ஓகே, தான் ஆன்சர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ப்ளஸ் ஷேர் பண்ணுங்கள், ப்ளஸ் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஆல் தி பெஸ்ட்.